ஐயா வணக்கம். நான் வந்து இப்போ ஜோதிட ஜென்ரலாக வந்து எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, கிரகம் வந்து அதோட ஒளிகளால் தான் வந்து நம்ம மனதை வந்து ஆட்கொள்கிறது, அதன் மூலிமா தான் நமக்கு வந்து எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அதே இது சயின்டிஃபிக்காக இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லாம் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, லோ எனர்ஜி ஹை எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ கீழே வந்து கம்மியான ஒரு சோகம் துக்கம் அது மாதிரி லோ எனர்ஜியாகவும், ஹை எனர்ஜியில் வந்து லவ், ஒரு அக்செப்டட், ஒரு ஏற்பு மனநிலை, ஒரு திடம், ஒரு எந்த ஒரு நம்பிக்கை, அந்த மாதிரி சொல்கிறாங்க. சப்கான்சியஸ் மைண்டு ப்ளஸ் ஆன்மீகம். எந்த கிரகம்? சப்கான்சியஸ் மைண்டு யார்? சனின்னு சொன்னவங்களாம் யார்? சூப்பர். குரு கூட கிடையாது, குரு கூட கிடையாது. சப்கான்சியஸ் ஆன்மீகம்னா தான் குரு சனி. சப்கான்சியஸ் மைண்டுன்றது உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற சில விஷயங்கள். 8ஆம் பாவகமோ சந்திரனோடு சுபச்சந்திரனோடு இணைந்த சனியும், சுபத்துவம் அந்த இடத்துல இதாக உண்டு. சைக்கோ சப்கான்சியஸ் மைண்டு, அதுலேயே இந்த ஹலூசினேஷன்னு சொல்கிறாங்கல்ல, காதுக்குள்ளே குரல் கேட்குது, சைக்கோவாக இருக்கிறான், அமாவாசையான கத்துறான்ல, இருள் சந்திரனோடு கூடிய சனி. சனியோடைய சுபத்துவ பாபத்துவம் தான் மாறும். இப்போ இதில் எனக்கு என்ன கேள்வினா, இப்போ அந்த கிரகங்கள் வந்து இப்போ நம்ம மனதை கட்டுப்படுத்தி தான் நமக்கு எல்லாத்தையும் நடக்குது. இன்கேஸ் அந்த மனதை நம்ம கட்டுப்படுத்திட்டா இந்த ஜாதகம் செயல்படாதா? அந்த ஜாதகத்தை வந்து அந்த மாதிரி நடக்குமா? இதில் இன்னொரு டவுட் என்னென்னா, இப்போ ஆட்டிசம் குழந்தை சொல்லுது, இப்போ இந்த நிலையில் வந்து நமக்கு மனதளவில் நமக்கு வந்து ஒரு திடமான நிலைமையை அந்த பரம்பொருள் கொடுத்தா தான் இது நடக்கும். ஆட்டிசம், ஒரு நிமிஷம், ஆட்டிசம் குழந்தைக்கு அங்கே மனசே செயல்படுங்கிறப்ப அப்போ அந்த குழந்தைக்கு இந்த அறிவே எட்டாது. அப்போ அந்த இடத்துலையும் எல்லாமே ஃபிக்ஸ்டு தானா அப்படிங்கிறது எனக்கு அது ஒன்று இருக்குது. அது இன்னொன்று அதிலே இப்போ வந்து இப்போ ஞானிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயத்தை அவங்களே டிசிஷன் பண்ண முடியுமா, இல்லை அதுவும் ஃபிக்ஸ்டா? இது ரொம்ப கான்ட்ரவர்சியான கேள்வி. எந்த ஞானியை சொல்லலாம்? மனசை கட்டுப்படுத்தின ஞானி யார் இருக்குன்னு தெரியலையே. ரமண மகரிஷி பற்றி நீங்கள் ஒரு அவரை கேட்க வேண்டாம். அவரெல்லாம் சாமியார் கிடையாது, ரிஷி கிடையாது, அதெல்லாம் தெய்வம். அந்த மாதிரி ஆளுங்க இப்போ இல்லையே. ரமண மகரிஷி பற்றி நான் ஒன்று படிச்சிருக்கிறேன். நான்லாம் வந்து ரமண மகரிஷியெல்லாம் வந்து சில விஷயங்களுக்கு அப்பாற்பட்டவர். நம்ம கண் முன்னாடி வாழ்ந்தவரில் மகாபெரியவர், ஸ்ரீ மகாபெரியவர் மாதிரி ஆளுங்க. ரமண மகரிஷி ஒரு தடவை பால் பிரண்டன், இதை நான் ஒரு வீடியோவில் எங்கேயோ சொல்லியிருக்கிறேன். பால் பிரண்டன் உலகப்பெரும் நாத்திகர், கடவுளே இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக நான் பிறந்தேன்னு நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அவர் ரமண மகரிஷியை பார்க்க உள்ளே வரும்போது, உள்ளே வந்தவுடனே ரமண மகரிஷி உட்காருன்னு சொல்லிட்டு வெளியில் ஜன்னலில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாராம், வெளியில் கோழி மேயிறத. அவர் எழுதின புத்தகத்தில் உள்ள விஷயம். பால் பிரண்டன் என்னென்ன கேள்விகளை தயார் செய்து கொண்டு வந்தாரோ ரமண மகரிஷியிடம் பேட்டி எடுப்பதற்காக கேள்விகளை கொண்டு வந்துட்டு இருக்கும்போது, கோவணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு குடிசை ஜன்னலில் அப்படியே நின்றுக்கிட்டு வெளியில் கோழியும் குஞ்சுகளும் கக்கன்னு அந்த சத்தத்தை கூட அவர் பதிவு பண்ணுறாரு. இங்கே அதை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறத 15 நிமிஷம் பார்த்துட்டு திரும்பிட்டு, என்ன பால் பிரண்டன், கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்ததான்னு கேட்டாராம் ரமண மகரிஷி. அவர் சொல்லலை, பால் பிரண்டன் எழுதியிருக்கிற, நாத்திகர் எழுதியிருக்கிற அமைப்பு. அங்கே அந்த ஞானி வெளியே கோழிகள் மேய்ந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்த போது என்னுடைய மனதில் நான் என்ன அவரை கேட்க வேண்டும் என்று கேள்விகளை எழுதி வைத்திருந்தேனோ அந்த கேள்விகளுக்கான பதில் என் மனதில் வந்து கொண்டே இருந்ததுன்னார். என்னமோ அந்தால் பண்ணுறார் என்னன்ட்டு. அதனால தான் அவர் ரமண மகரிஷியோட பெரிய பக்தரானார். ஸோ ரமண மகரிஷி மாதிரியானவர்களை விட்டுருவோம். நம்ம வாழ்க்கையில் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ரமண மகரிஷி மாதிரியோ ஸ்ரீ மகாபெரியவர் மாதிரியோ ஞான திருவுருக்கள். இவங்கெல்லாம் என்னென்னா, இதெல்லாம் பிறவிங்களே கிடையாது, இதெல்லாம் விதிக்கு அப்பாற்பட்டது. ஓகே, அப்போ இந்த மாதிரி வர்றப்ப அவங்களோட மைண்டை அவங்க வந்து டிசிஷன் பண்ணி அவங்களோட விஷயங்கள் அவங்க. இதில் வந்து ரமண மகரிஷியோட ஜாதகம் எனக்கு தெரியாது. ஸ்ரீ மகாபெரியவருடைய ஜாதகம் வந்து மிகப்பெரிய உயர்நிலையில் இருக்கக்கூடிய சிலரால் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு, இப்போ ஒருத்தர் கேட்கும் போது நான் நம்பலை, அந்த தம்பி தானே அமிதாப் பச்சன் ஜாதகம்னு சொல்லும் போது நான் நம்ப மாட்டேன்ட்டேன். ப்ளஸ் சுபத்துவ அமைப்புகளோடு சந்திரனை தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு விதமாகவும், அந்த இடத்துல சந்திர ராகு சேர்க்கை இருக்கக்கூடாது. சந்திர ராகு சேர்க்கை வந்தால் மனம் பாதிக்கப்பட்ட மனநோயாளி. சந்திர சனி சேர்க்கை ஏற்படும் போது அவர் குழப்பவாதி. எப்போ குழப்பம் வருது உங்களுக்கு? எனக்கு இந்த டவுட் நானே சொல்லிடுறேன். நடக்குமா? சப்கான்சியஸ் மைண்டுனாலே அது ஒரு குழப்ப நிலைமை தான்.
நான் குழப்பமாக கேட்கலையா? இப்போ இந்த இடத்துல நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டா நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாமா? மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா அதை தான் நான் சொல்கிறேன். தெர் இஸ் நோ சஜெக்ஷன் இன் அஸ்ட்ராலஜி, ஒன்லி ப்ரெடிக்ஷன். மனதை கட்டுப்படுத்துவதற்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஜோசியத்தில் இது நடக்கும். ஜோசியத்தில் ஒரு பைத்தியக்காரர், ஒரு சப்கான்சியஸ் மைண்ட் உள்ளவர், இவர் ஞானி, இதைத்தான் நீங்கள் சொல்ல முடியும். ஆனால் இது இப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நான் மனதை கட்டுப்படுத்துவேனா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஜோசியம் பதில் கொடுக்காது, ஆன்மீகம் பதில் கொடுக்கும். அரவிந்தன். ஆமாம் ஐயா. அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கும் இருக்கின்ற சந்திரன் ஸ்தான பலம் இல்லாத சுக்கிரனோடு சேர்ந்து 8இல் இருக்கும் பொழுது சந்திரன் சுபத்துவமா பாவத்துவமா? சந்திரன் சுபத்துவம் தான். சரிங்க ஐயா. அப்போ இன்னும் ஒரே ஒரு துணை கேள்வி கேட்டுடுறேன் ஐயா. அது ஆதிபத்தியத்தை செய்யுமா அல்லது காரகத்துவத்தை செய்யுமா இல்லை ரெண்டும் கலந்து செய்யுமா? ரெண்டையும் கலந்து செய்யுமா? சுபத்துவம் எந்த இடத்துல இருந்தாலும் சுக்கிரனும் குருவும் இல்லை, இங்கே சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க 8ல். சுக்கிரனும் குருவும், அதான் அந்த சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்னு ஒரு பழமொழி இருக்கா? சுக்கிரனும் குருவும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட சுபர்கள். இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொருகினீங்க, ஆதிபத்திய அமைப்புகள் இல்லாத அந்த இது இல்லாத சுக்கிரன். நீங்க எப்படி இருந்தாலும் சுபர் தான் இல்லையா? 8ல் இருக்காரு ஐயா. கன்னி லக்னத்துக்கு 8ல் மேஷத்துல இருக்காரு. அவர் சுபர் தான். 8ல் அவர் மறைந்திருக்கிறார். ஆமாங்க. அமாவாசை சந்திரன் 3 8ல் மறையக்கூடாதுன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. சுக்கிரன் தான் ரொம்ப கெடுவார். சந்திரன் டெவலப் ஆவார். உங்க கேள்வி சந்திரன் டெவலப் ஆவாரா மாட்டாரா? ஆமா, சந்திர தசை நடக்குது. சந்திரன் டெவலப் ஆவார். ஐயா இப்போ சூரியனோட புதன்ல 9ல் சேர்ந்து இருந்தாலுமே கன்னி லக்னத்துக்கு சூரியனோட புதன் சேர்ந்திருக்காரு ஐயா. எந்த இடத்துல கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு சந்திரன் நீச்சமும் ஆகி இருள் தன்மையோடு இருப்பார். ஆமாங்க ஐயா. அந்த இடத்துல சுக்கிரன் சேர்ந்திருந்தால் கூட சந்திரனுடைய ஆதிபத்தியமும் காரகத்துவமும் செயல்படும், கொஞ்சமாவது செயல்படும். சரிங்க ஐயா. ஆனால் இங்கே சூரியனும் புதனும் சேர்ந்திருக்காரு. புதனை சனி 3வது வீட்டிலேருந்து பார்க்குறாரு. கொஞ்சம் லக்னாதிபதி வலு இந்த ஜாதகத்துக்கு என்னதான் நீங்கள் சொன்னாலும் சந்திரன் அந்த இடத்துல செத்து போக மாட்டார். அப்படிங்களா? சுக்கிரன் சேர்ந்தாலே சந்திரனுடைய காரகத்துவங்கள். சந்திரனுடைய காரகத்துவம் என்னென்ன? அம்மா இருப்பாங்க. இந்த ஜாதகருக்கு அம்மா இருக்கிறாங்கல்ல? ஆமாங்க ஐயா. அம்மா அவங்க நல்லா இருக்கிறத பார்ப்பாங்களா? அம்மா இருக்கிறாங்கன்றதே ஆதிபத்திய நன்மை, காரக நன்மை தானே? ஆமாங்க ஐயா. அம்மா இருப்பாங்க. எந்த லக்னத்திற்குரிய ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியமும் செயல்படும். எவ்வளவு செயல்படும் அப்படிங்கிறது தான் 2 பேருக்கு இருக்கக்கூடிய தூரம். கன்னி லக்னத்துக்கு 11வது வீட்டுக்கு அதிபதியா வருவார் சந்திரன். அதுதான் நான் கேட்கிறேன். அம்மா நான் நல்லா இருக்கிறது, அந்த அந்த ஜாதகர் நல்லா இருக்கிறது அந்த அம்மா பார்ப்பாங்களா அப்படிங்கறத இதை எதில் பார்க்க முடியும்? நீங்க தான் பதில் சொல்லணும். இந்த கேள்விக்கு எதை வச்சு பார்க்கணும்? அம்சத்தை. இன்னொன்று வரேன் ஐயா. அம்சத்துல சந்திரன் மேஷத்துல இருக்காரு. தசாபக்தி. ஆமாங்க ஐயா. சந்திர தசை தான் நடக்குது அந்த ஜாதகருக்கு. சந்திர தசை நடக்கும்போது தாய்க்கு மாற இன்னொன்னு கன்னியா லக்னம்ட்டீங்க. குரு எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. குரு ராகுவோட 7ல் இருக்காரு ஐயா. இருந்துட்டு போறாரு. குரு ஆட்சியத்தானே இருக்கிறாரு. 4க்கு கேந்திரத்துல தானே இருக்கிறாரு. தாய் இருக்க போறாங்க. இல்லைங்க ஐயா. ஆனா அந்த ஜாதகர் நல்லா இருக்கிறத அவங்க அம்மா பார்ப்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக பார்ப்பார்கள். கண்டிப்பாக பார்ப்பார்கள். அந்த ஜாதகன் நல்லா இருப்பாருங்களா ஐயா? ஜாதகன் நல்லா இருப்பார். லக்னத்தை பார்க்கறாருல குரு. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. நான் ஏற்கனவே 3 இயர்ஸ் முன்னாடி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கேட்டிருக்கேன். பையனோட மேரேஜ் சம்மந்தமாக தான். மைக்கு கிட்ட வைங்க, வாய்க்கிட்ட. என் பையனோட மேரேஜ் சம்மந்தமாக தான் கேட்டிருக்கேன். நீங்கள் சொன்னது எல்லாமே நடந்துருக்கு. வேலை ஒரு படிப்படியாக மேலே வருவாங்க சொன்னேன், வந்துட்டு இருக்கான். ஆனால் கல்யாணம் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகிட்டே போகுது. அவனுக்கு கல்யாணம் மட்டுமே டிலே ஆகி போகுது. என்னுடைய மிகப்பெரிய வீக்னஸ்மா சில நேரம் ஒரு பெத்த தாய் நீங்கள் ஃபோனில் கேட்கும்போது சில நேரம் பொய் வேணும்னே சொல்லுவேன். ஜோசியம் பொய் சொல்லக்கூடிய இடங்கள் தான் இது. 3 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்னுடைய பழைய ரெக்கார்டிங் எடுத்து பார்த்தா ஆகும் 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 இந்தப்போ ஆகிடும் இந்தப்போ ஆகிடும்னு சொல்லியிருப்பேன். அவனுக்கு அப்போ நீங்கள் ஏற்கனவே அழுதுருப்பீங்க. அப்போவே அவருக்கு 30 வயசாக இருக்கும். 30 வயசில் நீங்கள் வந்திருப்பீங்க. 33 வயசு 35 வயசில் தான் கல்யாணம் ஆகிற மாதிரி இருக்கும். நான் எடுத்த எடுப்பில் என் மனசை கல்லாக்கிட்டு தான் கல்யாணம் ஆகிடுமான்னுவேன். எனக்கு அப்படிலாம் நல்ல பேர் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அந்த நேரத்தில் ஒரு மனித நேயமாக இன்னும் 3 வருஷம் இந்த அம்மாவுக்கு ஆகும். எப்படி இந்த அம்மா சொல்கிறது? நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பில் குறிச்சி சொல்லிட்டாருன்னா நல்லது நடக்கும்னு வந்திருப்பீங்க. அந்த இடத்துல உங்களை ஏமாற்றாமல் ஏதாவது நாளை வேணால் தள்ளி போட்டு அல்லது அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பேன். மற்றபடி நான் சொன்ன அந்த விதி உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில், உங்கள் மகனுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இப்போ என்ன வயசு? அவனுக்கு 36 முடிஞ்சிருச்சுங்க. 36 முடிஞ்சிருச்சு. புத்திர தோஷம் இருக்கும். அந்த இதை அப்படியே சொல்லுங்களேன். நீங்க சொல்லியிருக்கீங்க. என்ன லக்னம்? கடக லக்னம். கடக லக்னம். 2வது கேது. 2ல் கேது. 3ல் சூரியன் செவ்வாய் புதன் வக்ரம். 3ல் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன். இந்த இடத்துல சுக்கிரன் இல்லைங்க, 3ல் புதன் செவ்வாய் புதன். சரி,
செவ்வாய் சூரியன் புதன். செவ்வாய் சூரியன் புதன் 3ல. 4ல சுக்கிரன். 4ல சந்திரன். சுக்கிரன் சுக்கிரன் சுக்கிரன். 4ல சுக்கிரன். 5 சுத்தம். 6ல சனி. 5ல 5 சுத்தம் இல்ல, ஒரு கிரகம். 5ல ஒண்ணு இல்ல. சரி. 6ல சனி இருக்கு. 6ல சனி. 7 சுத்தம். 8ல வந்து ராகு இருக்கு. 8ல ராகு. 2 8ல ராகு. ராகு இருக்கு. 9 10 சுத்தங்க. 11ல லக்னாதிபதி சுக்கிரன். சாரி, 11ல லக்னாதிபதி உச்சம். உச்சம். லக்னாதிபதி உச்சமா இருக்கிறாரு. 7 குடையவர் 6ல மறையறாரு. 8ல ராகு இருக்கிறாரு. 5 குடையவர் வந்து கொஞ்சம் பாபத்துவமாக இருக்கிறாரு. என்ன தசாபக்தி அமைப்பு நடக்குது? 7ஆம் அதிபதி கெட்டு போனாரு. ராகு தசையில அப்ப சந்திரபக்தி நடந்துட்டு. ராகு தசையில சந்திரபக்தி. அந்த கேள்விதான் குருதசையில் என்ன நடக்கும் கேள்விதான். அது 11வது அதிபதியான கல்யாணத்தை கொடுப்பாங்க நீங்க சொல்லி. ராகதசையில சந்திரபக்தி இப்போ உங்களுக்கு நடக்குது. சந்திரன் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறாரு. சந்திரபக்தி எப்போ முடியுது? சந்திரபக்தி அது 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல வேரியேஷன்ஸ் ஆகுமோ 2 மாசம் 3 மாசம். ராகதசையில சந்திரபக்தி 1.5 வருஷம். ஆமாங்க. ஒரு 10 1.5 வருஷத்துல எவ்வளவு நாள் நடந்திருக்கு? இதுவரை ஒரு 8 மாசம் நடந்துருச்சுங்கய்யா. 8 மாசம் நடந்துருச்சு. இன்னும் 8 மாசத்துல எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ட்டு. சரிங்கய்யா. இல்லை எந்த அந்தர ஒன்றும் இல்லைம்மா, அது இதுதான் வந்து அந்தர ரீதியாக சொல்லும் போது தான் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் முன்ன பின்ன இருந்தால் மாறும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கம்மா, சந்திரன் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். நீச்ச சுக்கிரனுடைய வீட்டில் தான் இருக்கிறார். ஆனால் சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்கிறார். 3 7 11 போன்ற தொடர்புகள் வரும்பொழுது மட்டும்தான் கல்யாணம் நடக்கும். ரெண்டாவது, இப்போ குருதசை வரப்போகிறது. குருதசையில் உங்கள் பையனுக்கு கண்டிப்பாக அப்பா ஸ்தானம் வந்தே ஆகணும். ராகுதசை சந்திரபுக்தி கடைசிக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும். வேணா நீங்கள் மறுபடியும் வேணா நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட பார்த்துருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, எழுதி வேணா கொடுங்கம்மா, நான் உங்களுக்கு கால் பண்ண சொல்கிறேன். சரியா? இந்த இடத்துல இப்படி சொல்கிறது கனெக்ட் பண்ண முடியாது. நானும் ஒன்றும் கடவுள் கிடையாது, பார்த்து தான் சொல்லுவேன். சொல்கிறேன், எழுதி வேணா கொடுங்க. வணக்கம். வணக்கம் குருஜி. மறுபடியும் நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க. நான் 10 நிமிஷத்தில் முடிய போகிற 10 நிமிஷத்தில் கேளுங்க. வணக்கம் குருஜி. பாரிக்குமரன், புதுக்கோட்டையிலேருந்து. இப்போ நீங்கள் லைவில் ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்தோட தொழில் அமையும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நேரடியாக சுபத்துவமாக இருக்கிறதுக்கும் அந்த கிரகத்தோடைய வீடு சுபத்துவமாக இருக்கிறதுக்கும் எதுவும் வித்தியாசம் இருக்கா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? பாவக சுபத்துவம் என்பது ஜட பொருட்கள் சார்ந்தது. 8 சுபத்துவமாக இருந்தால் அந்த 8 12 சுபத்துவத்தின் அடிப்படையில் வெளிநாடு வெளிமாநிலம் மாதிரியான விஷயங்களை தான் செய்வீங்க. அந்த வீடு சுபத்துவமாக இருக்கிறதுன்றதும் அவசியம். இப்போ வந்து ஒரு பெண்ணை வந்து இது படிக்கிறாங்க, ஆடிட்டர் படிக்கிறாங்க, அந்த பாவகம் சுபத்துவமாக இருக்கணும். புதனுடைய பாவகம் சுபத்துவமாக இருக்கணும். மிக உயர்நிலை அமைப்புகளில் ஆடிட்டர் என்பது புதனுடைய காரகத்துவங்களில் மிக உயர்நிலை தன்மை இல்லையா? ஆடிட்டிங் படிக்கிறதுக்கு ஒருத்தர் கன்னியும் புதனும் சுபத்துவமாக இருக்கணும். அதுவும் தேவை தான். ஆனால் எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிடுறதில்ல. எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறதுக்கு என்ன, சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்கணும். எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கல. கவர்மெண்ட் ஆஃபீஸராக வேலை செய்கிறவங்களுக்கு சிம்மம் மட்டும் சுபத்துவமாக இருந்தோ சூரியன் சுபத்துவமாக இருந்தாலோ போகிறோம். பாவகமும் அதிபதியும் சுபத்துவமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த நிலையில் உயர்நிலையில் இருப்பார்கள். சரியான வார்த்தை. அடுத்த ஒரே ஒரு இப்போ வந்து அதே லைவில் வந்து ப்ரெடிக்ஷனில் அதாவது அவயோக தசைகள் நடக்கும்போது 2ஆம் நிலை சுபத்துவம் தான் செயல்படும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு மிதுன லக்னம், மிதுனத்தில் ராகு. அப்போ ராகு வந்து தான் இருக்கிற வீட்டு அதிபதி புதனா செயல்படுவார். இப்போ ராகு தசை முடிஞ்ச உடனே குரு தசை வரும். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தொழில் மாறுமா இல்லை எப்படி? மாறும். புதனை வந்து நீங்கள் அவயோக தசையாக கணக்கெடுக்கக்கூடாது. அது யோக தசை. ராகுவை அது புதன் தசை தான். ஆமாம், புதன் தசை. அங்கே குரு வரும்போதே உங்களுக்கு அந்த முதல்நிலை சுபத்துவத்துடைய தொழில் அப்படியே டல்லடிக்கும். 2ஆம் நிலை சுபத்துவம் அந்த அமைப்பு நல்லா புரிஞ்சுக்கங்க. அவயோக தசைகள் நடக்கும்போது 2ஆம் நிலை சுபத்துவத்துடைய தொழில்களை ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் நான் ஆராய்ச்சி பார்த்து தான் சொல்லியிருக்கிறேன். இந்த முதல்நிலை சுபத்துவத்துடைய தொழில் யோக தசைகள் ஆரம்பிக்கும் போது தானாகவே வந்துடும். உங்களுக்கு அந்த தொழிலில் ஆர்வம் குறைஞ்சிரும். சில பேர் நல்லா பாருங்கள், ராகு திசையில் ஒரு தொழில் பண்ணுவார், குரு திசையில் ஒரு தொழில் பண்ணுவார், சனி திசையில் ஒரு தொழில் பண்ணுவார். அதற்கு காரணம் இது தான். சரியா? சரி, ஓகே.